30 ஆண்டுகள் ஒரு நாட்டை கட்டியமைத்த இனத்தை சார்ந்தவன் நானடா. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த இந்த கருத்து வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கப் போகின்றதா? அவர் மீது நாடாளுமன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை கையில் எடுக்கிறதா? இது இன்றைய ஒரு பிரதான பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்து நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்படி பேசுகின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் திணறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 2-3 விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்தார். அதிலே குறிப்பாக அவர் எடுத்து வைத்த ஒரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை மையப்படுத்திய நிகழ்வுகளை எடுத்து வைத்தார். அதுபோல புலனாய்வுத்துறையை சார்ந்தவர்கள் தன்னிடம் நடத்திய விசாரணை நியாயமற்றது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார். பட்டதாரி வாலிபர்கள் அவர்கள் அங்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து கொண்டு ஊதியம் பெறாமல் இருந்தவர்களுக்கு ஊதியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை நிர்ணயிக்கப்படும் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்ட அதே வேளையில் தற்பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கான அந்த பதவி கிடைக்கும் என்கின்ற செய்தியும், அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு கொல்லைப்புறம் வழியாக பதவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும், இவைகள் எல்லாமே ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது என்கின்ற பல கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார். அந்த கருத்துக்களினுடைய அவர் இன்னொரு கருத்தையும் எடுத்து வைத்தார். அதுதான் 30 வருடம் ஆண்டு கொண்டிருந்த, அதாவது தனி நாடாக ஆண்டு கொண்டிருந்த ஒரு இனத்தின் வம்சமடா நான் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். இது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை விட, வைத்தியர் அர்ஜுனா ஒரு சட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களாக அது மாறி இருக்கின்றது. உண்மையிலே இந்த விடயத்தில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்க விளைகிறார்கள்? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர்ச்சியான சிக்கல்களை கொடுப்பதற்கான முயற்சிகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் செயல்படுவதற்கான களங்களை எடுத்திருக்கிறார்களா? இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கிறது. இதை குறித்த அனைத்து செய்திகளையும் பார்ப்பதற்கு இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் இருப்பீர்கள். நீங்கள் முதலாக எங்களுடைய வலையொலிக்கு வருகிறீர்கள் என்றால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து எட்டுவதற்கான ஒரு களத்தை அது அமையும். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலம் அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான நகர்வுகளை பாராளுமன்றம் எடுப்பதற்கான ஒரு களத்தை எட்டியிருக்கிறதா? இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பாராளுமன்றத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு ஆட்சியாளர்களை இதுபோல சிந்திக்க வைத்திருக்கிறதா? இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனையை எழுப்புகின்றார். அந்த பிரச்சனையை சார்ந்த விடயங்கள் வெளியே வருகிறது. உடனடியாக புலனாய்வுத்துறை வைத்தியர் அர்ஜுனாவை அழைத்து விசாரிக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய விடயங்கள் வெளியே வருகிறது என்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே அரசு திட்டமிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பயங்காட்டுவதற்கான ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறதா என்கின்ற ஒரு பிரதான கேள்வி எழும்பியிருக்கின்றது. இந்த கேள்விக்கான விடைகள் என்ன என்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. எனவே நேற்று எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை புலனாய்வுத்துறை அழைத்து விசாரித்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை வைத்து அரசிடம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அப்படி கேள்வி கேட்ட பொழுது அரசு அதில் ஒரு மழுப்பல், ஒரு நழுவல் என்கின்ற நிலைப்பாட்டில் அவைகள் சென்று கொண்டே இருந்தன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதன் பின்பு பேசுகின்ற பொழுது அவர் எடுத்து வைத்த கருத்து, நாங்கள் 30 வருடமாக தனிநாடாக ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்கள்.
எங்களிடம் உங்களுடைய எந்த இது போன்ற பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் என்கின்ற கணக்கீட்டில் அவருடைய வார்த்தைகள் பதிவாகி இருந்தது. இந்த 30 வருடம் தனிநாடாக நாங்கள் ஆண்டோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடியது தேசிய தலைவருடைய ஆட்சி முறைமைகளை மையப்படுத்திதான் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது அரசு சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அவர் மீது அரசு சார்ந்த ஒரு விசாரணை அதாவது பாராளுமன்ற விசாரணை நடத்துவதற்கும் ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகள் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை பேசுகின்றார். இப்பொழுது கூட அந்த பட்டதாரி வாலிபர்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படும் என்கின்ற உத்தரவாதம் இந்த அரசு சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவாதத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்திருந்தார். காரணம், அவர்களை அழைத்து கொண்டு போய் நேரடியாக அரசு சார்ந்தவர்களிடம் பேசியிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். எனவே அப்பொழுது கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை எல்லோரிடமுமே தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அரசு சார்பில் வேறொரு கதை சொல்லப்படுகின்றது. அது என்ன கதை என்றால், அந்த யார் யார் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த பட்டதாரிகள் மீண்டும் ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான ஒரு களம் எட்டப்படும் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறது. அதுபோல அமைச்சர் அவர்கள் தனக்கு சார்ந்தவர்களை புறவழியாக கொண்டு வந்து அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளும் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்தி சொல்கிறார்கள். இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு கொடுத்த வாக்குறுதியை ஒட்டுமொத்தமாக மீறி இருக்கிறது என்பதுதான் பதிவு. இதனை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக காட்டமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார் நேற்று. இது சார்ந்த பதிவுகளை நீங்கள் வலையொலிகளில் பார்க்க முடியும். அதுபோன்று ஊடகங்களும் இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது. இங்கு ஒரு விடயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றன. பலர் முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களும் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து களத்தில் நின்றுவிட்டார்கள் என்கின்ற செய்தி அரசுக்கு ஒரு கொடைச்சலை அல்லது மன உறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிட்டது. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரளக்கூடிய ஒரு களம் அமைந்துவிட்டது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில். எனவே இந்த விடயத்தை வைத்து வைத்தியர் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்தால் அது அரசுக்கு எதிராக திரும்பிவிடும் என்று கணிக்கின்றார்கள். எனவே வைத்தியர் அர்ஜுனாவின் மீது வேறொரு கோணத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் குறிப்பிட்ட 30 வருடம் ஆண்ட பரம்பரைடா என்ற வார்த்தையை மையப்படுத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இது உண்மையான செய்தியா அல்லது அரசு இதுபோன்ற பொய்களை பரப்பிவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்கான களங்களை எடுக்கிறதா? இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.